கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தை வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையில் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக தெய்வம் தந்த பிரதான கிருபைகளுக்காக, அவருடைய இரக்கம், தயவு, அன்புக்காக ஆண்டவருக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை நேரெடுக்கின்றேன். நாளும் கூட தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனம் 12. Romans chapter 12 verse 12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டிய 3 முக்கியமான அம்சங்களை இங்கு நாம் காண்கின்றோம். முதலாவது காரியம் நம்பிக்கை, இரண்டாவது காரியம் உபத்திரவம், மூன்றாவது காரியம் ஜெபம். நம்பிக்கை, உபத்திரவம், ஜெபம். இந்த 3 காரியங்களினால் நாம் தியானிக்க இருக்கிறோம். 3 காரியங்களை. முதலாவது காரியம் நம்பிக்கை என்ற வார்த்தையை நாம் கவனிப்போம். இந்த உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது அநேக மக்களுக்கு அநேக காரியங்கள் நம்பிக்கை உண்டு. சிலருக்கு தங்கள் பதவியை குறித்து நம்பிக்கை உண்டு, சிலருக்கு தங்கள் செல்வத்தின் மீது, பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை உண்டு. இப்படியாக பலதரப்பட்ட மக்கள் பலவிதமான காரியங்களில் நம்பிக்கை வைத்திருப்பதை நாம் காண முடிகின்றது. ஆனால் இங்கு நிருபத்திலே பவுல் எழுதுகின்றார், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் எழுதுகின்றார். அப்படி என்றால் இந்த நம்பிக்கை எதை குறித்த நம்பிக்கை நாம் பார்க்க போகிறோம். நம்பிக்கையை சந்தோஷம் என்று எழுதுகின்றார். இந்த நம்பிக்கை எதை குறித்து என்பதை நாம் தியானிக்கப் போகின்றோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 2, 3. 1 John chapter 3 verse 2 and 3. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அது மட்டும் வசனம் 3 பாருங்க. அவரை மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும், நம்பிக்கை வைத்திருக்கிறவன். எப்படிப்பட்ட நம்பிக்கை? அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். இதுதாங்க நம்ம நம்பிக்கை. நம் வாழ்கின்ற கடைசி நாட்களில் நாம் இயேசு கிறிஸ்து வருகையை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படும் போது வேதம் சொல்கிறது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். எவ்வளவு பெரிய சாக்கியம் பார்த்தீங்களா? இதான் கொடுக்கப்பட்ட பெரிய நம்பிக்கைங்க. அதான் வசனம் 3 போடுகிறது. வசனம் 3 போடப்பட்டிருக்கிறது, அவர்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனே அவனும். என்ன நம்பிக்கை? அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால். ஆகவே தான் ரோமரிலே பவுல் மிக தெளிவாக எழுதுகிறார், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கின்ற வண்ணமாகவே நாம் தரிசிக்கப் போகிறோம். அந்த நம்பிக்கை நமக்குள்ள எதை கொண்டு வருகிறது? சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. சிலருக்கு பண சந்தோஷம், சிலருக்கு பதவி சந்தோஷம், சிலருக்கு உலகப்புறமான காரியங்கள் குறித்து சந்தோஷங்கள் காணப்படலாம். ஆனாலும் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் காணப்பட வேண்டிய முக்கியமான சந்தோஷம் எதில் இருக்க வேண்டும் தெரியுமா? நம்பிக்கை. எந்த நம்பிக்கை? அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கின்ற வண்ணமாகவே நான் அவரை தரிசிப்பேன். அதுதான் நமக்கு காணப்பட வேண்டிய மிக முக்கியமான நம்பிக்கை. பிரியமானவர்களே, இரண்டாவது பார்த்தோம், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். இந்த உபத்திரத்தை குறித்து இயேசுவே சொல்லியிருக்கிறார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனம் 33. John chapter 16 verse 33. என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆமென். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. பிரியமானவர்களே, உலகத்திலே உபத்திரவம் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிக எளிதான வாழ்க்கை அல்ல. நம் மனம் போல வாழ்ந்துவிட முடியாது. நாம் விரும்பியதை செய்துவிட முடியாது. நாம் விரும்பியது போல ஓட்டத்தை ஓடிவிட முடியாது. நாம் விரும்பியது போல ஊழியத்தையும் செய்துவிட முடியாது. பிரியமானவர்களே, உபத்திரவம் உண்டு. நான் சொல்லவில்லை, வேதத்தை தெளிவாக இயேசுவே சொன்ன வார்த்தை. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பிரியமானவர்களே, ஒரு உண்மையான கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்பொழுது காண முடியும் தெரியுமா?
உபத்திரம் வரும் பொழுது. இங்கே பவுல் நிருபத்திலாக எழுதுகிறார், உபத்திரத்திலே பொறுமையாக இருங்கள் என்று. இன்னைக்கு உபத்திரம் என்ன செய்யறோங்க? நண்பர்களை தேடி செல்கின்றோமா, உறவினர்களை தேடி செல்கின்றோமா, அல்லது உபத்திரம் வரும் பொழுது உலக பிரகமான காரியங்களை நாடி ஓடுகின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையான ஒரு ஆவிக்கிற கிறிஸ்தவன் சொல்லும் பொழுது உபத்திரம் வரும் பொழுது தெய்வ சமூகத்தை காத்திருந்த ஆண்டவரே, இந்த உபத்திரம் எந்த நாள் எனக்கு வருகின்றது, இதிலிருந்து என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஆண்டவர் என்று தெய்வ சமூகத்தை காத்திருந்து அதற்கான பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு ஆவிக்கிற கிறிஸ்தவனுடைய நிலைமை. உபத்திரம் வரும் பொழுது நீங்களும் நானும் என்ன செய்கின்றோம்? தெய்வ சமூகத்தை நாடுகின்றோமா, அல்லது உலகப்பரமான காரியத்தை நாம் நாடி ஓடுகின்றோமா? உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள். மூன்றாவது பார்க்க போகிறோம், ஜபத்திலே உறுதியாய் தெரிந்திருங்கள். ஜபம் மிக இன்றியமையாது காணும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி சுவாசிக்கின்றோமோ, நம்முடைய சுவாசம் எப்படி இன்றியமையாதாக காணப்படுகின்றதோ, அதுபோல ஜபம் ஒரு இன்றியமையாத காரியமாய் காணப்படுகின்றது. இந்த ஜபத்தை குறித்து மிக அழகான ஒரு தெளிவான வேதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனம் 36. Luke chapter 21 verse 36 இப்படியாக சொல்கின்றது, ஆகையால் இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். பிரியமானவர்களே, வசம் போட்டிருக்குது, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி. இங்கு சொல்லப்பட்ட 2 காரியங்களை முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். ஜபத்தின் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய 2 முக்கியமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இங்கே காணப்படுகின்றது. முதலாவது காரியம், இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். லூக்கா 21ஆம் அதிகாரத்தை வசனம் 1 வரைக்கும் முழுதாக படித்துக் கொண்டே வரும்போது நீங்கள் பார்க்கலாம், இந்த கடைசி நாட்களில் உலகத்தில் நடக்கக்கூடிய அநேக ஆபத்துகளை குறித்து மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பூமியில் வரக்கூடிய ஆபத்துகள், மேலே வானத்தில் வரக்கூடிய ஆபத்துகள், இப்படி பலவித ஆபத்துகள் எல்லாம் அங்கே எழுதிவிட்டு இறுதியாக சொல்லுகிறார், இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி. அப்படின்னு சொன்னால் இந்த கடைசி நாட்களில் வரக்கூடிய ஆபத்துகளுக்கு, அழிவுகளுக்கெல்லாம் நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு ஆயுதம் ஜபம். நம்முடைய அந்தஸ்தோ, நம்முடைய பணமோ, நம்முடைய செல்வமோ நம்மை பாதுகாக்காது. ஜபம் ஒன்றே நம்மை பாதுகாக்க முடியும். பிரியமானவர்களே, நாம் வாழ்கின்ற உலகம் ஒரு ஆபத்து நிறைந்த உலகமாக இருக்கிறது. பாதுகாப்பட்ட உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாதுகாப்பட்ட உலகத்திலே நீங்களும் நானும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு ஆயுதம் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஜபம். 2வது பார்ப்போம், மனுஷகுமாரனுக்கு முன்பதாக இருக்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. ஜபம் எதை கொண்டு 2 காரியம் சொன்ன ஜபத்தின் மூலம் வரக்கூடிய நன்மைகள். முதலாவது, வரக்கூடிய ஆபத்துகளுக்கு உங்களையும் என்னையும் அது காப்பாற்றும். 2வது வசனம் தெளிவாய் சொல்கின்றது, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. மத்திய ஆகத்திலே இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரை சந்திக்க, அவர் முன்பதாக நிற்க உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு காரியம் ஜபம். பிரியமானவர்களே, ஜபத்திற்கு முக்கிய சொல்லுங்க, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜபம் செயல்படல, ஜபத்திலே உறுதியா இருக்கணும். ஜபத்தில் என்ன வந்தாலும் ஜபத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. உபத்திரம் வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழலில் காணப்பட்டாங்க, ஜபத்தை மட்டும் விட்டுவிடவே கூடாது. பிரியமானவர்களே, நாளை 3 காரியத்தில் தியானித்தோம். இன்னும் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 12:12 மீண்டும் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கை, உபத்திரவம், இறுதியாக ஜபம். ஆகவே இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்ட நீங்களும் நானும் நம்பிக்கையோடு வாழ வேண்டும், உபத்திரத்திலே பொறுமையோடு வாழ வேண்டும், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்து இயேசுக்கு சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஜபம் செய்வோம். நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட வேத வார்த்தைகளுக்காக நன்றி. 3 காரியங்களை நாம் தியானித்தோம் ஆண்டவரே, நம்பிக்கை, உபத்திரவம், ஜபம். இந்த 3 காரியத்தை நம் வாழ்க்கையில் அடிப்படையாக வைத்து
எங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்தை வெற்றி நடையோடு வாழ உதவி செய்வீராக. நம்பிக்கை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு, உபத்திரத்தில் நாங்கள் பொறுமையை எழுதி விடாதபடிக்கு, ஜெபத்தில் ஏனோதானம் என்று இருந்து விடாதபடிக்கு எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் இப்படி வார்த்தைகள் மூலமாக சந்தித்ததற்காக நன்றி. உங்களுடைய திடப்படுத்தும், பலப்படுத்தும். வர இருக்கின்ற வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும், பிறரை ஆயத்தப்படுத்த வேண்டும். கிருபை தாங்க, பலன் தாங்க. நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். நன்றியோடு மை ஸ்தோத்திரம், நம்முடைய நன்றியோடு மை ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஸ்தோத்திரம், நன்றி ஸ்தோத்திரம். துதி கன மகிமையில் உமக்கே செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே.